Hi food lovers. மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்டான பொடி. டெய்லி சாம்பார் ரசம் காய் கூட்டு நிறைய பார்த்தாச்சு. ஸோ ஆந்திராவில் செய்யக்கூடிய ஒரு பருப்பு பொடியும் அதே ஆந்திராவில் செய்யக்கூடிய ஒரு கருவேப்பிலை பொடியும். இது வந்து ரைஸ் கூட வந்து நெய் விட்டு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ வாங்க இப்போ ஆந்திரா பருப்பு பொடியும் ஆந்திராவில் செய்யக்கூடிய கருவேப்பிலை பொடியும் எப்படி செய்கிறத பார்ப்போம். நான் முதல்ல பருப்பொடி பண்ணுறேன். பருப்பொடி பண்ணுறதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சுட்டு கடாய் ஆன் பண்ணிக்கிறேன். நான் வச்சுருக்கிறது இரும்பு கடாய் வச்சுருக்கேன். ஏன்னா இது இரும்பு கடாயில் பண்ணுறது பெட்டர். அந்த கடாயில் வந்து நான் 1 டீஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சுடட்டும். நான் போட்ட எண்ணெய் வந்து சூடாகிடுது. நான் வந்து இங்கே வந்து 1 கப்பு, அதாவது 125 கிராம் வந்து பருப்பு எடுத்திருக்கேன். அந்த பருப்பை இதில் முதல்ல சேர்த்துக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் கைவிடாமல் இதை வறுக்கணும். இது வந்து பொன்னிறமாகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்கணும். நான் இந்த பருப்பு வறுத்துன்னு இருக்கும்போது ஒரு சின்ன பீஸு பெருங்காயம் அதையும் சேர்த்துறேன். இது இதோடு சேர்ந்து ரோஸ்ட் ஆகிடும். இப்போது நான் கை விடாமல் வறுத்துன்னு இருக்கேன். குறைஞ்சது 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி பொறுமையாக லோ ஃப்ளேமில் இதை வந்து வறுக்கணும். இந்த மாதிரி வறுத்தா தான் அந்த பொடி வந்து நல்லாயிருக்கும். எக்காரத்தை கூட கருத்துடக்கூடாது, செவக்கணும் ஆனால் கருக்கக்கூடாது. ஸோ ஸ்லோ ஃப்ளேமில் பொறுமையாக வறுக்கிறது தான் அந்த பருப்பொடியோட டேஸ்ட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணும். அதனால் பொறுமையாக வருங்க, அவசரப்படாது. இப்போ பாருங்கள், நம்மளோட பருப்பு நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அதே மெஷர்மெண்ட், அதே 125 கிராம் உடச்ச கடலை இல்லை பொட்டுக்கடலை அது வந்து சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதையும் வறுப்பது. இந்த உடச்ச கடலை போட்டு ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அது வறுத்தது, ரோஸ்டட் தான் அது. நான் இந்த ஸ்டேஜில் ஒரு பேடிகை சில்லி 4 வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு குண்டு மிளகா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 5 சேர்க்குறேன். நார்மல் மிளகா ஒரு 2 சேர்க்குறேன், நீட்டு மிளகா. இதுலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு கொத்து கருவேப்பிலை, சும்மா ஒரு 10 இலை. இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் ஜீரகம். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதையும் இதுலேயே வறுத்துருவேன். நான் கம்ப்ளீட்டாக ஸ்டவ்வை இப்போது ஆஃப் பண்ணிட்டேன். ஜீரகம் போட்டு இதையும் நல்ல ஒரு ஃபைன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த வேற ஒரு தட்டுக்கு மாற்றிப்போம். மாற்றிட்டு இது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ இதில் வந்து நம்ம சால்ட்டு போடணும். அரைக்கும் போது சால்ட்டு போட்டுக்கலாம். இந்த மாதிரி வறுத்ததை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை முதல்ல ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் சால்ட்டை சேர்த்து நம்ம அரைச்சிப்போம். நான் மறுபடியும் அதே கடாய் வைக்கிறேன். கடாய் வச்சு ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
நம்ம போட்ட எண்ணெய் சுட்டெடுத்து ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. ஃப்ளேம் வந்து கம்ப்ளீட் ஸ்லோவில் இருக்குது. அதுலேயே 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நான் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துருக்கேன். இதை எப்படி நம்ம பருப்பு பொடிக்கு அரைச்சோமோ அதே மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் பொன்னிறமாக இதையும் வறுப்போம். முதல்ல இதுலேயும் நான் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இதுலேயும் சேர்த்துருக்கேன். இது இந்த எண்ணெயிலே ரோஸ்ட் ஆகும். இப்போ நம்ம போட்ட கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கு. நான் இப்போ வந்து இதே மெஷர்மெண்ட்டில் அந்த ஸ்பூன் மெஷர்மெண்ட்லேயே 3 ஸ்பூன் தனியா போடுறேன். மூணு ஸ்பூன் தனியா போட்டு இது இதில் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துருங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு 10 குண்டு மிளகா, ஒரு 4 நீட்டு மிளகா கிள்ளியிருக்கேன். இந்த பேடிகை சில்லி அது வந்து ஒரு 4 எடுத்திருக்கேன். இதை மொத்தமாக எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு ஃபைன் மிக்ஸ். இப்போ நான் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த பருப்பும் தனியாவும் வெந்த சூடு இருக்குல்ல, அதுலேயே இந்த மிளகா வந்து வறுபட்டுரும். இது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்துருங்க. வறுத்துட்டு நம்மக்கிட்ட இங்கே நான் கருவேப்பிலை வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 50 கிராம் கருவேப்பிலை, அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் வறுத்துறோம். கருவேப்பிலை ரொம்ப வறுபடக்கூடாது. அந்த அப்படியே ரொம்ப வறுபட எடுத்தோன்னா கருவேப்பிலையோட அந்த ஸ்மெல் போயிடும். அதனால் இந்த சூடே போகும். ஏன்னா இரும்பு கடை அவ்வளோ சீக்கிரம் அந்த வந்து சூடு விட்டு போகாது. ஸோ இந்த சூட்டிலேயே அந்த கருவேப்பிலையும் ஜீரகமும் வறுபட்டுரும். இப்போ பாருங்கள், நம்ம போடும்போது எப்படி இருந்தது, இப்போ பாருங்கள் அந்த கம்ப்ளீட்டாக கருவேப்பிலை இந்த பதத்துக்கு வறுபட்டால் போகும். ரொம்ப வறுபடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு சிறு துண்டு புளி இந்த சூட்லேயே சேர்த்துறேன். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் அந்த புளியும் இப்படி சேர்த்து ஒரு பிரட்டி இதை வந்து மாற்றாதீங்க. இந்த சூட்டில் இது இப்படியே இருக்கட்டும். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நம்ம ஃபைன் பொடியை அரைச்சிப்போம். இதையும் நம்ம பருப்பு பொடிக்கு அரைச்சது முதல்ல மிளகாயை கீழே போட்டுருங்க, பெருங்காயத்தையும் கீழே போட்டுருங்க. போட்டுட்டு இந்த பருப்பு எல்லாத்தையும் மிக்சியில் மாற்றி இப்போது இதில் தேவையான டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிப்போம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்க்குறேன். அரைச்சிட்டு தேவைன்னா அதுக்கப்புறம் சால்ட்டு சேர்த்துப்பேன். இப்போது நம்மளோட பருப்பு பொடி கலரே பார்த்திங்களா எந்த அளவுக்கு அப்பீலிங்காக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஃபைனாக இதை வந்து அரைச்சிக்கங்க. அரைச்சிட்டு முதல்ல ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் மறுபடியும் இது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஒரு ஏர் டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு 2 மாதத்துக்கு நம்ம யூசேஜை பொறுத்து. இப்போ நான்லாம் வந்து இது இருந்ததுன்னா டெய்லியே ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சாதம் போட்டு சாப்பிடுவேன். ஸோ அது மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களும் 1 மாதம் வரும், இல்லைனா 2 மாதம் வரைக்கும் இது வரும். ஸோ நம்மளோட கருவேப்பிலை பொடி இது என்ன பண்ணுறேன், நான் அப்படியே வந்து மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அந்த கருவேப்பிலை பாருங்கள், பாதி தான் வறுபட்டிருக்கு, பாதி பச்சையாக இருக்குது. அப்படி தான் இருக்கணும். மொத்தமாக ரோஸ்ட் ஆகிடக்கூடாது. ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னா அந்த கருவேப்பிலோடைய ஸ்மெல் போயிடும். அந்த கருவேப்பிலோட ஸ்மெல் போயிடும். ஸோ இதை நல்லா இதில் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள்,
ஒரு அரை டீஸ்பூன் உப்பு, கல்லுப்பு போடுறேன் நான். உப்பு போட்டுட்டு தேவைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம பருப்பு பொடிக்கு அரைச்ச மாதிரி ஃபைன் பொடி அரைக்கக்கூடாது. இது வந்து கொஞ்சம் கோர்ஸாக இருக்கணும், கொஞ்சம் நரன்னு இருக்கணும். நான் அரைக்கும் போது காட்டுறேன் உங்களுக்கு. இது இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் பவுடராக இருக்கும். ரொம்ப பருப்பொடி மாதிரி ரொம்ப ஸ்மூத் கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு குறன்னு இருக்கணும். அந்த மாதிரி அரைச்சி ஒரு தட்டில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு இது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். முதல்ல நம்மளோட பருப்பு பொடியும் கருவேப்பிலை பொடியும் தயாராக இருக்குது. இது வந்து ஒயிட் ரைஸ் கூட நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், இல்லைன்னா நெய் காம்பினேஷன் தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆவக்காய் ஊறுகாய் எக்ஸலண்ட்டாக இருக்கும். டெய்லி சாம்பார் ரசம், சாம்பாருக்கு பதிலாக ஒரு சப்ஸ்டியூட்டாக எதாவது தேவை அப்படின்னா இந்த கருவேப்பிலை பொடி சாத்தில் நெய் போட்டு சாப்பிட்டுட்டு கூட தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு பருப்பு போட்ட ஒரு கீரை கூட்டு, இல்லைன்னா கத்திரிக்காய் கூட்டு, அந்த மாதிரி பருப்பு போட்ட ஒரு கூட்டோட காம்பினேஷனோட எக்ஸலண்ட்டாக இருக்கும். நான் எந்த மாதிரி காம்பினேஷன் மெட்டீரியல் எந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு எவ்வளோ பருப்பு போட்டேன், எப்படி வறுத்தேன், அதே ஸ்டைலை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச அதே எக்ஸலண்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதில் இந்த கருவேப்பிலை பொடியை வச்சு இன்னொரு உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு டிப் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டில் வந்து ஒரு வாழைக்காய் ரோஸ்ட்டோ உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டோ பண்ணுறீங்க. ப்ளெயினாக நம்ம பேபி ஆல் இருக்குல்ல, அந்த பேபி ஆல் வந்து வேக வச்சுட்டு சும்மா கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு கருவேப்பிலை தாளிச்சிட்டு அதை இந்த கருவேப்பிலை மேலே தூவி கொடுங்க. பசங்க தே லவ் இட். அந்த அளவுக்கு அந்த கருவேப்பிலை பொடி நம்ம காரமாக செய்யக்கூடிய எந்த ரோஸ்ட்லேயும் வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் கடைசியில் ஆட் பண்ணிங்கன்னா இட் வில் என்ஹான்ஸ் த டேஸ்ட். கூடுதலாக உங்களுக்கு சுவை ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயமாக அது வந்து நான் டெஃபினெட்லி கேரண்டி. அந்த அளவுக்கு ஒரு 2 பொடி, இந்த 2 பொடி யூஸ் பண்ணுங்கள். நான் என்ன மாதிரி மெஷர்மெண்ட்டில் செஞ்சேனோ அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச அதே எக்ஸலண்ட் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய அதே ஐட்டத்தை என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் நிறைய பேர் பார்க்குறாங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஆனால் நான் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிங்கன்னா இன்னும் இட் வில் மோட்டிவேட், இன்னும் மோட்டிவேட் பண்ணும். இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு காக்கக்கூடிய உத்வேகத்தை ஏற்படுத்தும். லக்ஷ்மன் இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ் போஜனா.